ஆதார் கார்டை நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஆதார் கார்டால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதாவது எங்களுடைய அம்மாவோட ஆதார் எங்களோட பர்மிஷன் இல்லாமல் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த பர்டிகுலர் பிரான்ச் அந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் எங்களுக்கு தெரியாமல் ஸோ யாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். நெட்டில் சர்ச் பண்ணுறேன். ஒரு சில வீடியோஸ் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நான் எடுத்துருக்கேன். எங்கள் நாட்டு வெப் சேனல் வீடியோவே வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாமல் பண்ணீங்களான்னு தெரியல. பேங்க்கை பற்றி ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணி 30 நாள் கழிச்சு தான் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அம்மாவோட ஆதார் நம்பரும் வேற ஒருத்தரோட ஆதார் நம்பரும் ஒன்று. அது எப்படி 2 பேருக்கு ஒரே ஆதார் நம்பரு? அது ஆதாரோட ஒரு மிஸ்டேக் ஆகிடும். எப்படி ஆதார் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் போல நல்லா தமிழ் பேசுறாரு. உங்களுடைய அமௌண்ட் சேஃபாக எடுத்து வச்சிருக்கோம். எவ்வளோங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். 2018 கிரெடிட் ஆன அமௌண்ட் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டில் இருந்தது. உங்கள் அமௌண்ட் எவ்வளோ அவங்களுக்கு போயிருக்கும்? நம்பர் கையில் இருக்குது. அந்த நம்பர் ஃபோன் போட்டு பார்த்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? ஆக்சுவலாக அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். நல்ல வேலை அந்த அவர் வந்து எடுக்கல. அவர் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சப்போஸ் இன்கேஸ் எடுத்து இருந்தா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆனாலும் டெபிட் ஆனாலும் உடனே நமக்கு மெசேஜ் வரும். அப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கணும்ல? மெசேஜ் வந்திருக்கணும். ஆனால் இதில் எந்த இதுவுமே மெசேஜ் வரல. ஏன் அப்படின்னா ஆதார் கார்டை நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஆதார் கார்டால் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வேண்டிய பணம் இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு போச்சுன்னா நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அப்படி ஆதார் நம்பரால் இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போன தன்னோட பணத்தை வெறும் ₹1 செலவு பண்ணி தான் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சிருக்கார் ஒருத்தர். அவருக்கு ஆதார் கார்டில் என்ன குளறுபடி நடந்துச்சு, பேங்க்கில் என்ன குளறுபடி நடந்துச்சு, அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் பணம் திரும்ப வாங்கினார், அதுக்கு என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் நம்ம யார்கிட்ட பேச போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் கொங்குநாடு இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணக்கூடிய திரு சிவசங்கர் சார்கிட்ட தான் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆதார் கார்டு வச்சுருக்கிறவங்க, பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நாளைக்கு உங்கள் பணமும் சேஃபாக இருக்கும். வணக்கம் சார். இப்போ உங்கள் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, ஆதார் கார்டில் என்ன குளறுபடி ஆச்சு, அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காக்காவேரி அப்படிங்கக்கூடிய கிராமம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி கொங்குநாடு காலேஜ் அப்படின்னு. என்னோட அம்மா வந்து தேசிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கீழே இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி வந்து அந்த வேலை வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நாங்கெல்லாம் அங்க நாமக்கல்ல செட்டில்டு, அங்க நாமக்கல்ல தங்கி போயிட்டு வந்து காலேஜ்ல போய். ஸோ அம்மாவும் அப்பாவும் கிராமப்புறத்துல காக்காவரிங்கிற ஊர்ல இருந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துல அம்மா பயணிச்சுட்டு வராங்க. அம்மாவோட 100 நாள் வேலை திட்டத்தோட அமௌண்ட் தான் வேற ஒருத்தரோட வங்கியோட கணக்குல போயிடுச்சு. இது எப்படி போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட ஆதார் கார்டு நம்பர் எங்களுக்கே தெரியாம வேற ஒருத்தரோட வங்கி கணக்குல இணைஞ்சதுதான். உங்க அம்மாவோட ஆதார் கார்டு நம்பர் இன்னொருத்தர் பேங்க் அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கு. அப்போ உங்க அம்மா அக்கௌண்ட்ல ஆதார் கார்டு லிங்க் ஆகலைங்களா? அதுதான் எங்களுக்கு எப்படிங்கிறத டீடைல் இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க ஃபுல்லா எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வேற ஒருத்தர் பயனடைஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. அது எங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. 2022 வருஷம் நவம்பர் மந்த், டிசம்பர், தென் 23வது வருஷம் ஜனவரி, இந்த 3 மாசத்தோட அமௌண்ட் அம்மாவுக்கு வரவே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டா வந்துட்டு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2022 டிசம்பர் மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அமௌண்ட் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட அமௌண்ட் எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் போட்டு அடிச்சு அம்மா டிரான்சாக்ஷன் ஆயிட்டு. சரி. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் NPCI அப்படிங்கிற இது மூலியமா ஆதார் பேஸ்ட் டிரான்சாக்ஷன். சரி. அப்படி ஆதார் டிரான்சாக்ஷன் போகும்போது அந்த அமௌண்ட் 3 மாசம் அமௌண்ட் வர வேண்டியது அம்மாவுக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த மொத்த அமௌண்ட்டுமே எங்க போச்சு, எப்படி இது மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படிங்கறத வரை ஃபுல்லா அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதார் வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் போயிங்க, அம்மாவோட அக்கௌண்ட் நம்பர் எந்த அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கு, அது வந்து ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ், பேங்க் அக்கௌண்ட் சீடிங் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம். அதோட மொபைல்ல வச்சுக்கிட்டு ஆதார் நம்பர் போட்டு OTP வரும், அதுல செக் பண்ணிக்கலாம். நாங்க முத அதை செக் பண்றோம். அம்மாவோட ஆதார் நம்பர் போட்டு ஆன்லைன்ல செக் பண்ணும்போது அது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படிங்கிற பேங்க்ல வந்து சீட் ஆயிருக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கும். ஆன்லைன்ல செக் பண்ணீங்கன்னா அந்த UID வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம். ஓகே. அதுல செக் பண்ணும்போது அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படிங்கிறது அந்த பிரான்ச் வரல. அதுதான் வந்து ஆக்சுவலா அம்மாக்கு அந்த பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது. அம்மாக்கு அக்கௌண்ட் இருக்கிற பேங்க் வந்து இந்தியன் பேங்க்ல தான் சீட் ஆயிருக்கணும். வரவு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டிரான்சாக்ஷனா இருந்தாலும் கிராமப்புறத்துல என்ன டிரான்சாக்ஷன் பண்ண போறாங்க, சிலிண்டர் சப்சிடி. அப்புறம் இந்த அமௌண்ட் வர்றது 100 நாள் வேலை திட்ட அமௌண்ட், அந்த அமௌண்ட் இந்தியன் பேங்க்ல தான் வந்திருக்கணும். ஆனா எங்களுக்கே தெரியாம வேற ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படிங்கிற பேங்க்ல வந்து சீட் ஆயிருக்கு. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான என்னன்னா, எங்க நாமக்கல் மாவட்டத்துல
எங்க ஊருக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த நாங்க பேங்க். வந்து காக்காவேரி. ம், ம். சொந்த ஊர் வந்து வில்லேஜ் வந்து காக்காவேரிங்க கூடிய ஒரு கிராமம். அது ராசிபுரம் பக்கத்துல ஒரு 4 ம், கிலோமீட்டர் ம், ம். ராசிபுரத்துலயுமே அந்த பேங்க் கிடையாது. ம், ம். நாமக்கல் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நாமக்கல்ல நாங்க போய் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமா. ஆனா அந்த பிரான்ச்சுக்கு தான் லிங்க் ஆயிருக்கிற மாதிரி காமிது. ம், ம். நாங்க என்ன பிஎன்பி பேங்க்ல நினைச்சோம், காட்டுது. பேங்க்ல ஆனா காமிது. எந்த பிரான்ச்சும் கிளியரா காட்டல. நீங்க நாமக்கல்ல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பிஎன்பி பேங்க் அங்க தான் ஒண்ணு இருக்கு. அங்க போய் கேக்குறீங்க. ஆமா. ம். மொத அப்படிதான் ஃபர்ஸ்ட் கேக்குறோம். ம். இப்போ டிசம்பர் 22 அமௌண்ட்டுங்க. ஜனவரி 23 அமௌண்ட். இது எல்லாமே கிரெடிட் ஆகுது. எங்களுக்கு வரவே இல்ல. ஆ, ஆ. சோ நாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னா, ம். முதல்ல வந்து இந்த அமௌண்ட் எல்லாம் போட்டுட்டீங்களா? ம், ம். கிரெடிட் பண்ணிட்டீங்களா? ஆ, ஆ. அப்படின்னு சொல்லிட்டு ராசிபுரத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல போய் நாங்க ஃபர்ஸ்ட் கேட்போம். ஆ, ஆ. அப்ப போய் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஸ்லிப் ஃபுல்லாவே எடுத்து கொடுக்குறாங்க. ம், ம். அதுல எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காங்க ம், ம். அப்படிங்கிறது, எவ்வளவு அமௌண்ட், இது என்னென்ன அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டாங்க, எது இதெல்லாம் பண்ணல, ம், ம். எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணாங்கங்கிற வரைக்கும் கேட்கிறோம். ம், ம். அவங்க எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆதார் பேஸ்டு டிரான்சாக்ஷன், அதாவது என்பிசிஐ மூலியமா டிரான்சாக்ஷன் பண்ணி ம், ம். பேங்க் அக்கௌண்ட் நம்பரோ ஐஎஃப்எஸ்சி கோடோ போட்டு அவங்க டிரான்சாக்ஷன் ம், பண்ணாங்க. ம், ம். அந்த ப்ராசஸ் நிறுத்திட்டாங்க. ம், ம். இப்போ வரக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த என்பிசிஐன்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி தான் ம், நம்ம ம், போயிட்டு ம், ம். அப்ப அதுக்கான ஒரு பிரிண்ட் அவுட் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ம். அந்த பிரிண்ட் அவுட்ல இந்த அக்கௌண்ட் எல்லாம் போட்டாங்க. ம், ம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த் அமௌண்ட், ஒரு ம். 3000 ரூபாய், ம், ம். கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கு. ம், ம். 3000 ரூபாய் கூடிய அமௌண்ட் வந்து ம். எங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எங்க அக்கௌண்ட்ல வரும். ம், ம். அது வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. ம், ம். இப்ப அது யாருக்கு போயிருக்கு, என்ன போயிருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நாங்க 3000 தானே? அதுக்கப்புறம் அமௌண்ட். 3000 எங்களுக்கு தெரிஞ்ச அமௌண்ட் 3000. ஓ! அதுக்கப்புறம் இருக்கு. ஆ. அதுக்கப்புறமும் இருக்கு. இன்னும் ஆ. வர வேண்டிய அமௌண்ட் இருக்கு. ஆ, ஆ. நாங்க அந்த அமௌண்ட் அங்க போகாம தடுக்கணும். ஆ, ஆ. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அமௌண்ட் போயிருந்தாலும் அதையும் ரெக்கவர் பண்ணணும். ம். இந்த ப்ராசஸ் கேஸ் சப்சிடி அமௌண்ட்டும் வந்திருக்கும்ல? அதுவும் அங்கதான் கிரெடிட் ஓ! ஆயிருக்கு. 2000 அப்ப 3000 மட்டும் கிடையாது. 3000 மட்டும் ஆ. 2018லயே எங்களுக்கு தெரியாம ஆ, ஆ. எங்க அக்கௌண்ட் வேற பஞ்சாப் நேஷனல் பேங்க் வேற ஒரு தேர்ட் பர்சனோட அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கு. ஆ. கிரெடிட் ஆயிருக்கு. ஆ, ஆ, ஆ. அது 2018ல இருந்து நாங்க இது வரைக்கும் தெரியவே இல்ல. ம், ம். இந்த அமௌண்ட் எங்களுக்கு வரலையே ம், ம். அப்படிங்கறத அப்படிங்கும்போது தான் போய் ட்ராக் பண்ணீங்க. ம். அந்த அமௌண்ட் எங்கெங்க போயிருக்கு ம், ம். அப்படிங்கறத பத்தி அடுத்தடுத்து பயன் பண்றோம். ம், ம். So, இப்போ நம்ம முதல் ப்ராசஸ் என்ன பண்ணோம்னா, இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல போயிட்டு எவ்வளவு கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா பார்த்தேன். ஓகே. அப்ப பஞ்சாப் நேஷனல் பேங்க் எங்க இருக்கு? நாங்க நாமக்கல் தான் போனோம். ம், ம். நாமக்கல்ல போய் என்ன பண்றோம்னா, மார்ச் மந்த், ம், ம். மார்ச் 2023 ம், ம். ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கல் பிரான்ச்ல போய் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ம், பண்றோம். ம். அங்க நான் ஆக்சுவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஒர்க் ஹவர்ஸ்ல போக முடியல. ம், ம். ஈவினிங் ஒரு 6 o'clock போனேன். ம். சோ ஒரே ஒரு கிளர்க் மட்டும் இருந்தாரு. அசிஸ்டன்ட் மேனேஜரோ மேனேஜர் லெவல யாரும் பார்க்க முடியல. ம். சோ இந்த மாதிரி சொல்லி இந்த எங்களுடைய அக்கவுண்ட் வந்து இங்க இல்லவே இல்ல. ம். ஆனா ஆதார் போர்ட்டல்ல எங்களுடைய அக்கவுண்ட் வந்து அம்மாவோட அக்கவுண்ட் வந்து உங்க பிரான்ச்ல வந்து லிங்க் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு. ம், ம். இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ஆதார் கார்டு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட அந்த 100 நாள் வேலைக்கு ம், ம், ம். ஐடி, ம், ம், ம். ஆதார் லிங்க் ஆன ஆன்லைன் ஸ்டேட்டஸ் ம். நம்மள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். ம், ம். இது எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட காமிக்கிறேன். ம். அவரோட சிஸ்டத்துல ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எங்க பேங்க்ல இது லிங்க் ஆகல ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. ம். எங்களுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. ம். எப்படி ஆன்லைன்ல ஆதார் இதுல பாத்தீங்கன்னா இப்படி லிங்க் ஆயிருக்கிற மாதிரி காமிக்குது. ஆ. பேங்க்ல போய் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கல்ல போய் கேட்டா அப்படி ஒரு லிங்க் ஆகலையான்னு சொல்றாங்களே, ஆ. இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு. அப்புறம் நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேங்க் மேனேஜர் இருக்கிற பேங்க்ல கேட்டோம். ம், அவர் என்ன சொன்னாருன்னா, ஆதார்ல லிங்க் ஆகியிருந்தா கண்டிப்பா அங்க இருக்கும், ம், ம். இல்லாம போகாது. ம், ம். ஆனா அவங்க பேங்க் மூலியமா கண்டிப்பா அதை பார்க்க முடியும். ம், ம், ம். எந்த அக்கௌண்ட்ல லிங்க் ஆயிருக்கு எல்லாமே பார்க்க முடியும் ம், ம். அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு அவரு ம், சொன்னாரு. ம், ம். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்றோம். ம், ம். நாங்க அப்புறம் என்ன பண்றது, இதுக்கு மேல நமக்கு ஒண்ணும் தேவை பண்ண முடியாது. நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கோம். ம். வீட்டுல வந்து என்ன அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க கவலைப்படாதீங்க, ம். நமக்கு ஏதோ ஒரு நம்ம எப்படியோ நம்ம மீட்டு கொடுத்துடலாம், ஒன்றும் ம். பிரச்சனை இல்லை, நம்ம அமௌண்ட் எங்கேயும் போகாது, ம், ம், ம். நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், ம். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வழி கிடைக்கும், ம், நான் ம். பண்ணிக்கிறேன், நீங்க ம், பயப்படாம நீங்க இருங்க. ம். ஏன்னா அம்மாலாம் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க. ம், ம். ஆக்சுவலா இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாம இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அவங்க எல்லாம் வந்து உழைச்ச இருக்கும். அதனால இந்த வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க. ம், ம். அவங்களோட காசு இல்லையா, ம், ம். அதனால அவங்களுக்கு அந்த பதட்டம் எப்பவுமே ம், இருக்கும். ம். 1 ரூபானாலும் அந்த பதட்டம் இருக்கும். ம். அதனால நீங்க பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி ம், நான் ம். தெளிவு கொடுத்துட்டு, இப்ப அடுத்து என்ன பண்றேன்னா ஒரு 1 மந்த் இப்படியே போயிருங்க. ம். அடுத்து எனக்கு ஒரு ஐடியா வருது. சரி அதே பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா என்ன அந்த நாமக்கல்ல இருக்கிற பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா ஆதார் வந்து ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிரும். ஓகே, ஓகே. அப்படின்னு என்ன பண்ணோம்னா, அன்னைக்கு நாள் நான் போக முடியல. ம், ம். என்னோட மனைவி, அம்மா 2 ம். பேர்த்தையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். ம், ம். போயிட்டு இது மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கல் தான் போங்க, ம், ம். இந்த மாதிரி வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, ம், ம். எதுவுமே எந்த டீட்டெயிலுமே சொல்லாதீங்க, ம், ம். அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, ஏன்னா 1 மந்த் ஆயிடுச்சு அவங்க ம், போய் ம், மறந்துருப்பாங்க ம், ம். அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மந்த் வந்து நான் என்ன சொல்றேன்னா போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ம், ம். அப்ப போய் அவங்க ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணும்போது ம். அப்பதான் அவங்க ஃபுல்லா செக் பண்றாங்க. அன்னைக்கு செக் பண்ணது அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட்ல செக் பண்ணிருக்காங்க. ம், ம். செக் பண்ணிட்டு இல்லைங்க உங்க அக்கௌண்ட் ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் எங்க பேங்க்ல ஆல்ரெடி சீட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு சொல்றாங்க. அந்த பிரான்ச்லயா இல்ல அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல? நேஷனல் பேங்க்ல சீட் ஆயிருக்கு. ஆனா எந்த பிரான்ச்னு சொல்லல. கிடையாது. நாமக்கல் பிரான்ச் கிடையாது. ம், எங்க ம். பிரான்ச் இல்ல. ம், ம்.
அவங்க இந்த பேங்க்ல இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் எனக்கு என்னோட ஒய்ஃப் எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, எந்த பிரான்ச்னு கேளுங்க, என்னென்ன டீடைல்ஸ் தேவை இருக்கு, நம்ம அமௌண்ட் எல்லாம் அந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல கொடுத்தக்கூடிய அமௌண்ட்டும் இவங்க சொல்ற அமௌண்ட்டும் ஒன்னா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணுங்க. அதாவது இந்த பேங்க்ல வந்து ஆமா லிங்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் எல்லாம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்குங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க பேங்க்ல. நீங்க அந்த யூனியன் ஆஃபீஸ்ல வாங்கினது இவங்க கொடுத்ததையும் வச்சு செக் பண்றீங்க. என்னோட மைண்ட் கம்பேர் பண்ண சொல்றேன். கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு அப்பதான் ஒரு அதிர்ச்சியா இது கிடைக்குது. 2018 இருந்து நாங்க எங்க அம்மா எடுத்தக்கூடிய சிலிண்டர் சப்சிடியில இருந்து இப்ப வரைக்கும் மொத்தமே அந்த அக்கௌண்ட் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரான்ச்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அதாவது என்னோட ஆதார், அதாவது எங்களோட அம்மாவோட ஆதார் எங்களோட பர்மிஷன் இல்லாம பஞ்சாப் நேஷனல் பேங்க் அந்த பர்டிகுலர் பிரான்ச்ல எங்களுக்கு தெரியாம லிங்க் ஆயிருக்கு. இது வரைக்கும் 2018 இருந்து இப்ப வரைக்குமான கேஸ் மானியம், இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான அமௌண்ட் எல்லாமே அந்த அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு. இது வந்து நீங்க பேங்க் தான் பொறுப்பு ஏத்துக்கணும், நீங்க எங்களுக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறோம். இது அப்படியே போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா 4வது மாசம் நடக்குது. கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த் எந்த விதமான ரிப்ளையும் பேங்க் சைட்ல இருந்து வரல. கரெக்டா அதுக்கப்புறம் போன் அடிச்சு கேட்பாங்க. அந்த நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கல் போன் பண்ணி கேட்போம், என்ன ஆச்சுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நாங்க அந்த பிரான்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம், மெயில் போட்டிருக்கோம், நாங்க போன் பண்ணி பேசியிருக்கோம், மேனேஜர் இல்ல அந்த பிரான்ச் மேனேஜர் வெளில போயிருக்காங்க, வந்த உடனே நாங்க ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் போயிடுச்சு. சரி, இதுக்கு மேல இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது, இவங்க பண்ணுவோம், ஏன்னா இந்த பிரான்ச்சா இருந்தா கூட இதை ஸ்டெப் எடுப்பாங்க, இது வேற பிரான்ச் அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு என்ன பண்ணணும், நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் போடலாம். சோ யாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேங்க. நெட்ல சர்ச் பண்றேன். ஒரு சில வீடியோஸ் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். எங்க நாட்டு ரெஃபரன்ஸ் சேனல் வீடியோவே வந்திருக்கு. சோ எடுத்து எப்படி என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் யாருக்கு போடுறேன் அப்படின்னா ஆர்பிஐக்கு போடுறேன். சோ ஆர்பிஐல வந்து ஓம்பஸ்மன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதுல வந்து பேங்க் சம்பந்தமான எல்லா தகவல்களும், ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தா நம்ம வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதனால வந்து நான் அந்த போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம அதுல மெயில் ஐடி கொடுத்தேன். அந்த மெயில் ஐடிக்கும் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட கஸ்டமர் கேர் சர்வீஸுக்கும் ஆதார் போர்ட்டலுக்கும் என்பிசிஐக்கும் இந்த 4 இதுக்கும் வந்து ஒரே மெயில ஃபார்வர்ட் பண்றோம். சூப்பர். இந்த மாதிரி என்னன்னா எங்க அம்மாவுக்கு இந்தியன் பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது. ஆனா எங்களுக்கே தெரியாம எங்களுடைய ஆதார் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து சீட் ஆயிருக்கு. 2018 இருந்து இன்ன வரைக்குமான கேஸ் மானியம், இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஒரு 3 மாசத்து அமௌண்ட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிருக்கு. இது எல்லாத்தையும் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். எங்களுடைய ஆதாரம் அந்த பேங்க்ல இருந்து ரிமூவ் பண்ணணும். இதுக்கான ப்ரூஃப் நான் என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னா, அம்மாவோட 100 நாள் வேலை திட்டத்துக்கான அந்த ஐடி, அம்மாவோட ஆதார் கார்டு நம்பர், அடுத்து வந்து நாங்க இந்த டிரான்சாக்சன் பண்ண, அதாவது எவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு போட்டிருக்காங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல வாங்கக்கூடிய ப்ரூஃப், அம்மாவோட கம்ப்ளைண்ட் லெட்டர், கம்ப்ளைண்ட் வந்து நாமக்கல் பிரான்ச்ல கொடுத்த கம்ப்ளைண்ட், இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நான் எல்லாத்துக்கும் ஒரு மெயில் தட்டி. அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா 5th மந்த், நான் 1 மந்த் கேப் ஆயிடுச்சு. நான் 4th மந்த் வந்து நான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கல்ல போய் நாங்க லெட்டர் எழுதி 1 மாசம் எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. ஆக்சுவலி நீங்க வந்து தெரிஞ்சு பண்ணீங்களா தெரியாம பண்ணீங்களான்னு தெரியல. பேங்கை பத்தி ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணி 30 நாள் கழிச்சு தான் ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனா நீங்க வந்து கரெக்டா 30 நாள் கழிச்சு தான் ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் நடந்தது. எனக்கு அந்த விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா 5வது மந்த் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஆர்பிஐ ஓம்பஸ்மன் போர்ட்டல்ல இருந்து என்னோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட் மெயில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆதார் போர்ட்டல்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்க, என்ன எங்களுக்கு ஒரு மெயில் கொடுத்தாங்க அப்படின்னா, பேங்க்ல சீட் பண்றது எல்லாமே எங்கது இல்ல, அது பேங்க் சைடு, இதுக்கு வந்து நீங்க பேங்க்ல தான் நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதார் சைடுல இருந்து அவங்க முடிச்சுக்கிட்டாங்க, ரிப்ளை கொடுத்தாங்க. என்பிசிஐல இருந்து எங்களுக்கு ஒரு என்ன மெயில் வருதுன்னா, ஆமா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல தான் லிங்க் ஆயிருக்கு எங்க டேட்டா பேஸ் படி அப்படின்னு சொல்லி ஒரு மெயில். அப்ப கூட அவங்க எந்த பிரான்ச்னு அவங்களும் சொல்லலாம். அவங்க ஆக்சுவலா அது எந்த பிரான்ச் என்ன அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கல்ல இருக்கிறவங்க தெரியும், ஆனா அவங்களும் சொல்லல, என்பிசியும் சொல்லல. நான் தெரியாத மாதிரியே என்ன பண்ணிட்டேன்னா, நான் இந்த மாதிரி லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி, எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு இதை எனக்கு மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் முடிச்சிட்டேன். இப்ப இந்த இது போட்டு ஆர்பிஐல இருந்து கம்ப்ளைண்ட் நம்பர் எடுத்துட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இன்வெஸ்டிகேஷன் போயிருக்கு. அந்த 1 மந்த்ல நான் என்ன பண்ணுவேன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கலுக்கு போன் அடிச்சு, இந்த மாதிரி வந்து என்னங்க ஆச்சு, நாங்க ஆல்ரெடி உங்க பேங்க்ல வந்து எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க,
ஏன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பீங்களாட்டிருக்கு, எங்களுக்கு எங்களையே நீங்க கோட் பண்ணி போட்டிருப்பீங்களாட்டிருக்கு. இந்த மாதிரி அபிஷியல் கம்ப்ளைண்ட் நியர்பை பிரான்ச்சான நாமக்கல்ல கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்க எங்க பேரையும் போட்டிருக்கீங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்களுக்கு அவங்க மெயில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணுங்க. இதனால வந்து அந்த பேங்க்ல வந்து உங்களை வந்து தரக்குறவா பேசுறது, மரியாதை பேச அந்த மாதிரி ஏதாவது பண்ணல? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அந்த அவங்க பண்ண என்னன்னா ஃபர்ஸ்ட் நாங்க கேட்கும்போது இல்ல எங்களுக்கு சீட் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நான் எப்போ கம்ப்ளைண்ட் போட்டோம் அதுல இருந்து அவங்களோட பேச்சு எல்லாமே ரொம்ப ஜென்யூனா தான் இருந்தது. எந்த விதமான இதுவுமே பண்ணல. என்னென்ன நடக்குதோ அப்பப்போ எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஓகே. ஸோ இப்போ அந்த ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 1 மாசம் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்குங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்தது எதுவுமே எங்களுக்கு கம்யூனிகேஷன் வரல. நாங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, இவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கு. ஸோ 1 மந்த் கழிச்சு திருப்பி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆர்பிஐ இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அந்த கம்ப்ளைண்ட் படிச்சு பார்க்கும்போது அந்த ரிப்ளை வருது. அந்த ரிப்ளை படிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த ரிப்ளை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஆதார் மிஸ்டேக்னால உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர் வேற ஒருத்தரோட ஆதார் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கு, அக்கௌண்ட் நம்பர்ல லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அதாவது எங்களோட இன்னும் அம்மாவோட ஆதார் நம்பரும் வேற ஒருத்தரோட ஆதார் நம்பரும் ஒண்ணு. அது எப்படி ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஒரே ஆதார் நம்பர்? அது ஆதாரோட ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. எப்படி ஆதார் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பக்கம் அந்த தேர்ட் பர்சனோட ஆதார் நம்பர் ஒரிஜினல் ஆதார் நம்பர், பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அம்மாவோட ஆதார் நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ மக்களை வந்து இப்போவே நீங்களும் உங்கள் ஆதார் கார்டை எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம அவ்வளோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு நினச்சி அசால்ட்டாக இருப்போம். பட் மேபி நமக்கு தெரியாமே வந்து ஆதாரில் ஃப்ரண்ட்டில் நம்ம ஆதார் நம்பரும் பேக்கில் வேறு ஆதார் நம்பர் கூட இருக்கலாம். அதனால் தயவுசெய்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி வேறு இருந்துச்சுன்னா பேங்க்லேயும் ஆதார் போர்ட்டலில் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. மேற்கொண்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேச. ஆர்பிஐலேருந்து வந்தக்கூடிய மெயிலில் இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலும் சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, இது வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட் என்னென்ன அமௌண்ட் வந்து மாறி கிரெடிட் ஆயிடுச்சோ அந்த அமௌண்ட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச் வந்து திருப்பி தரத்துக்கு தயாராக இருக்காங்க. அந்த அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை கன்சர்ன் பர்சனுக்கு அனுப்புங்க, அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த மெயில் வந்துருச்சு. ஓ, அப்போ ஆர்பிஐ ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, ஆதார் சைட்ல இருந்தால் தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக மெயிலே எங்களுக்கு போட்டு அந்த கம்ப்ளைண்ட்டும் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இதுலேயும் என்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா, யாருக்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணணும், எந்த பிரான்ச்சு எதுவுமே எங்களுக்கு அந்த அஃபிஷியலாக வரல. 19 சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நான் திருப்பி எங்கே போகணும், திருப்பியும் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நாமக்கலுக்கே போக வேண்டியதாயிடுச்சு. ஏன்னா எங்கே லிங்க் ஆயிருக்கு, எந்த அக்கௌண்ட்டு, யாருக்கு நான் அமௌண்ட் அந்த அக்கௌண்ட் அனுப்பணும், யார்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணணும், எதுவுமே தெரியல. யாருக்கு அவர் எனக்கு அவர் பார்க்கணும். திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கேயே போயிடுச்சு. இப்போ அங்கே போன உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. யாரோட இது, அந்த பேர் என்ன அட்ரஸ் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. எந்த பிரான்ச்சு, அந்த பிரான்ச் மேனேஜர் நம்பர் எல்லாமே வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கோட பிரான்ச் மேனேஜர் நம்பரை வந்து கால் பண்ணி கேட்குறேன். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் போல் நல்லா தமிழ் பேசுகிறாரு. அவர் வந்து நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே ப்ராப்பரா ரிப்ளை பண்ணாரு. நான் ஃபோன் பண்ண உடனே அவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. நான் யாருன்னு தெரியாது அவருக்கு. நான் இந்த மாதிரி சிவசங்கர் பேசுறேங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன், இந்த மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, அவர் எடுத்த வார்த்தைக்கு சொன்னது என்னன்னா, உங்களுடைய அமௌண்ட் சேஃபாக எடுத்து வச்சிருக்கோம், எவ்வளோங்கிறத நாங்கள் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். 2018 கிரெடிட் ஆன அமௌண்ட் எல்லாமே அந்த அக்கௌண்ட்ல இருந்தது. அந்த அக்கௌண்ட் அந்த தேர்ட் பர்சனும் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே அந்த அக்கௌண்ட் வந்து இன்னும் வரவு செலவு கணக்கு எல்லாமே மெயின்டைன் கரண்ட்ல வச்சிருக்காரு. அந்த அக்கௌண்ட்டை அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை நாங்கள் சீஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணியிருக்கோம். அப்போ எந்த அக்கௌண்ட்டில் தான் போய் அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு, எந்த பிரான்ச் அது? அது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல போய் உங்க அம்மாவோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கு, உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் அங்கே போய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல இருந்து அம்மாவோட ஆதார் நம்பரை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. இந்தியன் பேங்க், எங்களுடைய அக்கௌண்ட் எங்கே இருக்குன்னா ராசிபுரம் இந்தியன் பேங்க்ல தான் அக்கௌண்ட் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக ஒரு லெட்டர் கொடுக்குறோம். அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுடைய அம்மாவோட ஆதார் அந்த இந்தியன் பேங்க்ல திருப்பி சீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ரெகுலராக அதில் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு என்னன்னா இன்னும் அந்த அமௌண்ட் ரெக்கவரி ஆகவே இல்லை. இந்த ஆர்பிஐ மெயில் வந்து ஒரு 2 மாதம் இந்த ப்ராசஸ் போகுது. அதாவது ஜூன் மாதம் எங்களுக்கு ஆர்பிஐ இந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூன் மந்த்லேருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சாப் நேஷனல் பேங்க் போலூர் கிராமம், அந்த போலூர் பிரான்ச்சோட பிரான்ச் மேனேஜர்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஃபோனில். எவ்ரி வீக் ஃபோன் பண்ணுவோம், டெய்லி ஃபோன் பண்ண மாட்டேன்.
ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இல்லைனா ஒரு 10 நாள் 15 நாளுக்கு ஒருக்கா ஒரு ரிமைண்ட் போடுவேங்க. அப்புறம் ஒரு மெயில் தட்டி விடுவேன். அந்த மெயிலுக்கும் அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், அப்பாலஜிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் சைடில் மிஸ்டேக் இருக்குது. அவங்க சைடு மிஸ்டேக் என்னன்னா அந்த ஆதாரை வந்து பார்க்காம போட்டது மட்டும்தான் அவங்க சைடு பண்ண பேங்க் சைடு மிஸ்டேக். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க ஃபோன் கான்வர்சேஷனும் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரான்ச் மேனேஜர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேங்க. ஏன்னா நாங்கள் நேரில் பார்க்கலாம், அந்த தேர்ட் பர்சன் யாரும் நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. எல்லாமே பிரான்ச் மேனேஜர் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் ஹோல்டு பண்ணதுனால அந்த பர்சன் வந்து எங்ககிட்ட வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அந்த ஊர் தலைவர்லாம் கூட்டிகிட்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, எங்கள் அக்கௌண்ட் எங்கள் பணத்தை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக மக்கள் எப்படி என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து என்னன்னா, நமக்கு தெரியாமல் ஒரு அக்கௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டில் வருது, நம்மளோட நாலேஜ் இல்லாமல் ஒரு பணம் வருதுன்னா அதை பற்றி ப்ராப்பராக அந்த பிரான்ச்சுக்கு தகவல் கொடுக்கணும். அது ஒருத்தர் மாற்றி பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் பண்ணியிருந்திருக்கலாம், அது அவங்க பண்ணணும், உரிமை கொண்டாட வேண்டாம். ஏன்னா இது இப்போ நாங்கள் வந்து 2018 எங்களுக்கு வர வேண்டிய பணம் அந்த அக்கௌண்ட்டில் போயிடுச்சுங்க. அது என்னைக்கா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஸ்டெப் எடுக்கும்போது மொத்தத்தையும் அதை ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்போது பொதுமக்கள் புரிஞ்சுக்கணுங்க. இப்போ நான் என்னோட அம்மாவுக்காக மட்டுமே சொல்லலை, ஜென்ரலாகவே ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுன்னா அதை பற்றின ப்ராப்பராக ஒன்று அதை எடுத்து செலவு பண்ணாமல் இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இல்லை அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த பர்டிகுலர் பிரான்ச்லனாச்சும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் கொடுத்தா பரவாயில்ல. ஓகே, உங்கள் அமௌண்ட் எவ்வளோ அவங்களுக்கு போயிருக்கும்? நாங்கள் என்ன நினச்சோம்னா மொத்தமாக இந்த கடைசியாக ஒரு 3 மந்த்துக்கான அமௌண்ட்டு, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான ஒரு அமௌண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3000 ரூபா இருக்கும். நம்ம மிஞ்சி போச்சுன்னா ஒரு 6 ரூபா 7 ரூபா அப்ராக்சிமேட்டாக எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 10,000 ரூபா வந்திருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. ஆக்சுவலாக ஒரு 2 மந்த் அவங்க டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் போட்டு 2018 அவங்க மொத்த அமௌண்ட்டையும் கால்குலேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11,500 ரூபா கிட்ட எங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணாங்க. அதாவது அம்மாவோட 100 நாள் வேலை திட்ட அமௌண்ட் ஒரு 3000, அதுபோக கேஸ் சப்சிடி 18 ரெண்டையும் சேர்த்து 11,000 அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போயிருக்கு. அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் போராடி நான் வர வச்சிட்டீங்க. ஓ சூப்பர். இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமாக ஒரு 2 பேர்த்துக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஒன்று அந்த போலூர் பிரான்ச்சோட பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேனேஜர். அவர் நம்ம எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் அதுக்கான ப்ராப்பராக ரிப்ளை கொடுப்பார். ஒன்று என்னன்னா ஜோனலில் சொன்னால் தான் கொடுக்க முடியும். ஜோனல்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஜோனல்ல இருந்து தகவல் வந்து நாங்கள் போட்டு விட்டுறோம், ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, அமௌண்ட் நாங்கள் செக்யூர் பண்ணிட்டோம். அந்த அஷூரன்ஸ் அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் கொடுப்பார். அந்த டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற தகவல் அவர் எப்பவுமே கொடுப்பார். சரி, ஓகே. உங்கள்கிட்ட வந்து இந்த திருவண்ணாமலை இருக்கிற போலூர் பிரான்ச்சில் தான் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் மோக்கொண்டு கொடுத்துட்டாங்க. நீங்கள் அந்த நம்பர் கையில் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் போட்டு பார்த்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? ஆக்சுவலாக அந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், நல்ல வேளை அவர் வந்து எடுக்கல. அவர் அந்த நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சப்போஸ் இன்கேஸ் எடுத்து இருந்தா சுவிட்ச் ஆஃப் ஆனோன்னு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, சரி இப்பதான் சோஷியல் மீடியா நிறைய இருக்கு, சோஷியல் மீடியால ஏதாச்சும் லிங்க் ஆயிருக்கா அந்த நம்பர் அப்படிங்கிறது, அவரோட ஃபோன் நம்பர் போட்டு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்ல இருக்கான்னு சொல்லி பாக்குறேன், மற்ற சோஷியல் மீடியால ஏதாச்சும் லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். எதுலையுமே என்னால் ஃபைன் பண்ண முடியல. ஸோ ஜிபேல பார்க்கணும்னா ஜிபேல அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருக்கு. சரி, ஒரு ₹1 டிரான்சாக்ஷன் பண்ணி ஹாயின் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாயின் போட்டு ஒரு ₹1 டிரான்சாக்ஷன் பண்றேன். நான் இது வரைக்கும் அந்த மொத்த இதுக்கு ரெக்கவருக்காக நான் பண்ண செலவு அந்த ஒரு அமௌண்ட் தான். ₹1. அந்த ₹1 நீங்க செலவு பண்ண 11,000. ஆமாங்க. அதுக்கும் நல்ல வேலை அவர் ரிப்ளை பண்ணல. ரிப்ளை பண்ணியிருந்தா சாமி ஒரு 3000 திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். ரிப்ளை பண்ணல. சரி, இப்போ என்னதான் நடக்குது, இது வரைக்கும் நம்மளால எவ்வளோதான் ரெக்கவர் பண்ண முடியுதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சதுனால அந்த கம்ப்ளைண்ட் மூலியமா ஃபுல் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் நடந்து பேங்க்கும் சப்போர்ட் பண்ணதுனால இவ்வளோ அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே ஓகே. எனக்கு இதில் இடையில என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சுன்னா, அமௌண்ட் கிரெடிட் ஆனாலும் டெபிட் ஆனாலும் உடனே நமக்கு மெசேஜ் வரும். அப்போ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கணும்ல? மெசேஜ் வந்திருக்கணும், ஆனால் இதில் எந்த இதுவுமே மெசேஜ் வரல. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்ல நம்ம போய் நம்ம ஆதார் சீட் பண்ணோம்னா ஒரு ஃபார்ம் கொடுத்தா போதும், பேங்க் நினைச்சா சீட் பண்ணி விட்டுறலாம். எங்களுக்கான எந்த மெசேஜோ கம்யூனிகேஷன் எதுவுமே வர்றதில்ல. அது இப்போ வருதா என்னங்கிறது எனக்கு தெரியலைங்க. அப்போ வந்து 2022 ட்ரை பண்ணும்போதெல்லாம், இப்போ நாங்கள் சீட் பண்ணும்போது கூட நாங்கள் ஒரு ஃபார்ம் தான் எழுதி கொடுத்தோமே, என்பிசி ஃபார்ம் தான் எழுதி கொடுத்தோம். அதுக்கு கூட உங்கள் அக்கௌண்ட் சீட் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு எந்த மெசேஜஸும் வரல. எகைன் நாங்கள் திருப்பி பேங்க்ல போய் கேட்கும்போது அவங்க ஒரு சீல் அடிச்சு கொடுத்தாங்க, சீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் மெசேஜஸ் எந்த மெசேஜஸும் வரல. அப்போ நீங்கள் என்னன்னா உடனே போய் பேங்க்ல போய் மறுபடியும் ஃபோன் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிட்டு, லிங்க் ஆகலைன்னா லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணிவிட்டு மெசேஜ் ஆக்டிவேஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக மெசேஜ் ஆக்டிவேஷன் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து சம்திங் அமௌண்ட் பிடிப்பாங்க மாதம். அப்படி ஃபோன் நம்பரே லிங்க் பண்ணலை அப்படின்னா ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணி மெசேஜ் எப்படியாவது ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன்னா அமௌண்ட் கிரெடிட் ஆனாலும் டெபிட் ஆனாலும் மெசேஜ் வரது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அமௌண்ட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்மகிட்ட வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தூரம் நமக்காக எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ நமக்கு அதை ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்தது உடனே
நான் ஒன்று அந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஜோனல் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சுங்க, ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு மெயில் போட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரிப்ளை பண்ணாங்க. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க, ஸோ நாங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக ரிப்ளை கொடுத்தாங்க. ஸோ அதோட வந்து ப்ராசஸ் முடிஞ்சது. ஸோ ₹1 வந்து நீங்கள் இழந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி 11,000 அமௌண்ட்டை திருப்பி வாங்கிட்டீங்க. அதே மாதிரி இந்தியன் பேங்க்லேயே உங்கள் அம்மாவோட ஆதார் கார்டையும் கரெக்டாக லிங்க் பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ மக்களே நீங்களும் கண்டிப்பாக முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆதார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆதார் கார்டை எடுத்து செக் பண்ணுங்கள். 2 சைடு ஒரே நம்பர் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா உடனே பேங்க்கில் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆதார் போர்ட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் எப்பயுமே இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே ஆதார் கேட்டுறாங்க. ஆதார் லிங்க் ஆகிருக்கும், ஆதார் லிங்க் ஆகாமலாம் இருக்காது. ஆனால் ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருப்பீங்க, இல்லை பழைய ஃபோன் நம்பர் வச்சுருப்பீங்க, அந்த நம்பரை யூஸ் பண்ணாமல் இருந்துகிட்டு இருப்பீங்க. அதனால் ஃபோன் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிடுங்க. அந்த நம்பர் தான் நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்கீங்களாங்கிறது கரெக்டாக செக் பண்ணிடுங்க. அதனால் ஃபோன் நம்பர் லிங்க் ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த லிங்க் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் வந்து ஆக்டிவில் இருக்கா, இப்போ யூஸ் பண்ணிக்கிறீங்களாங்கிறது செக் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போனாலும் வந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும், நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் தயவுசெய்து பேங்க்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஆதார் கார்டு லிங்க் பண்ணிடுங்க. அந்த ஆதார் கார்டில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபோன் நம்பரை பேங்க் அக்கௌண்ட்லேயும் லிங்க் பண்ணிடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். சரி, உங்களுக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் போராடி உங்கள் அமௌண்ட்டை வாங்கின இந்த ஒரு விஷயத்தை எங்கள் நாட்டு நடப்பு சேனலில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதனால் உங்களுக்கு தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக நான் உங்களோட வீடியோஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளோட விஷயம் கரெக்டான மக்களுக்கு போகணும்னா இங்கேருந்து சொன்னால் தான் கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸோ இதை உங்கள் சேனல் மூலிமா சொன்னால் அது கரெக்டான பீப்புளுக்கு போய் சேரும், மக்கள் விழிப்புணர்வாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்கிறேன். மிக்க 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 மகிழ்ச்சி எங்கள் சேனலை வந்து அப்ரோச் பண்ணதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு அட்வொகேட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நார்மல் பப்ளிக்காக இருந்தாலுமே இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் போராடி இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நாட்டு நடப்பு 0402@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பலாம். நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவோம். நீங்களும் இவர மாதிரியே எங்கள் சேனலில் வந்து எங்கள் மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் வந்து தாராளமாக உங்களுக்கு நடந்ததை பேசலாம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட சுவாரஸ்யமான நபரோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூ. நம்மளால முடியும் நம்ம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது.